அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்னைக்கு நடைபெறவிருக்கு. இந்த போட்டி இன்று மாலை 7 மணிக்கு வான்கடை மைதானத்தில் தொடங்கவிருக்கு. ஏற்கனவே 3-1 என்ற கணக்கில் T20 தொடரை இந்தியா கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர்ல சஞ்சு சாம்சனின் ஆட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத நிலையில கடைசி போட்டியிலேயாவது சஞ்சு சாம்சன் அதிரடியில இறங்குவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இன்னிங்ஸ் மற்றும் 242 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அசத்தியிருக்கு ஆஸ்திரேலிய அணி. முதல் இன்னிங்ஸ்ல 654 ரன்களை குவிச்சு டிக்ளேர் செய்தது ஆஸ்திரேலிய அணி. அதன் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸ்ல 165 ரன்களை மட்டுமே எடுத்ததால இலங்கையால ஃபாலோ ஆன தவிர்க்க முடியல. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்த இலங்கை அணி 247 ரன்களை மட்டுமே எடுத்ததால முதல் டெஸ்ட் போட்டியில படு தோல்வியை சந்திச்சது இலங்கை அணி. டெஸ்ட்ல அதிக ரன்கள் வித்தியாசத்துல இலங்கை அணி தோல்வியை சந்திச்சது இந்த போட்டியில தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆஷஸ் தொடர்ல விளையாடிய ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீராங்கனையான எல்லிஸ் பெரிக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமா எல்லிஸ் பெரி சுமார் 2 மணி நேரம் போட்டியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே நம்பர் 4ல களமிறங்கக்கூடிய எல்லிஸ் பெரி ஆஷஸ் தொடர்ல நம்பர் 10ல இறங்கி இருக்காங்க. இந்த நிலையில பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கவிருக்கும் WPL தொடர்ல RCBக்காக எல்லிஸ் பெரி விளையாடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு.